பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நம்மோட கூட பேசுகிற ஒரு வார்த்தை மற்றும் ஒரு வாக்குத்தத்தம், ஒரு விசுவாச அறிக்கை என்னவென்றால், யோபுவின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் என்ன செய்ய நினைக்கிறீரோ நினைக்கிற காரியம் தடைப்படாது. இது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் அறிந்திருக்கிற ஒரு காரியம். இந்த இடத்துல இந்த பக்தர் அதை அறிந்திருக்கிறார். ஆண்டவரே, நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே போய்கொண்டிருந்தாலும் சரி, நான் எப்படிப்பட்ட பாதையின் வழியாக நான் போனாலும் சரி, என் தேவன் எனக்கென்று குறித்திருக்கிறதை, என் தேவன் எதெல்லாம் என் வாழ்க்கையில் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது தடைப்படாது. அது சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட விஷயமாக இருந்தாலும் சரி, அது என் தேவன் வைத்திருக்கிற திட்டத்தை தடை செய்யாது. இதுதான் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் தேவ சமூகத்துக்கு முன்பதாக அறிக்கையிட வேண்டிய ஒன்று. இன்றைக்கு நாம் கடந்து போகிற பாதையில், இன்றைக்கு நாம் என்ன ஒரு மனநிலையில் இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்கும்போது இதெல்லாம் நடந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்குதா? இப்படியெல்லாம் நான் வாழ வேண்டும், எனக்கு ஒரு ஆசை இருக்கிறது, எனக்கு ஒரு எண்ணங்கள் இருக்குது, ஆனால் நான் போகிற சூழ்நிலையை பார்க்கும்போது அது நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகளே இல்லை அப்படிங்கிற ஒரு காரியத்துக்குள்ளே நீங்கள் போகும்போது நீங்கள் விசுவாச அறிக்கையிட்டு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, ஆண்டவரே, நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் போகிற பாதை எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், எனக்கு விரோதமாக எழும்புகிற மனிதர்கள் எத்தனை பேராக வேணாலும் இருக்கட்டும், அவைகளுக்கு எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டவர் நான் ஆராதிக்கிற தேவன் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் இன்றைக்கு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளேயும் எழும்பப்பட வேண்டியது அவசியம். தேவன் அதை தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நீங்களும் நானும் இன்றைக்கு எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம்? ஆண்டவரே, நீங்கள் செய்ய நினைத்தது ஏன்னா நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். வல்லமையுள்ள ஒரு தேவனை தான் நான் ஆராதிக்கிறேன், அதனால் எல்லாமே அவரால் செய்ய முடியும். ஏன்னா ஒரு மனுஷனே தான் ஒன்று நினச்சிட்டான்னா நினச்சதை செய்கிறதுக்கு எவ்வளவு பிரயாசப்படுறோம். இன்றைக்கி சில மனிதர்களை பார்க்கும்போது அவங்க ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சிட்டா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் இன்றைக்கி போக மனுஷன் ரெடியாக இருக்கிறான். ஆனால் இவர்களை உண்டாக்கின தேவன் எவ்வளவு வைராக்கியம் உள்ளவர். ஒரு மனுஷனே அவ்வளவு யோசிக்கிறான்னா அந்த மனுஷனை உண்டாக்கினவர் எவ்வளவு யோசிப்பார்? மனுஷனுக்கு ஞானத்தை கொடுத்தவர், மனுஷனுக்கு அறிவையும் விவேகத்தையும் கொடுத்தவர் எவ்வளவா யோசிப்பார்? இன்றைக்கு நாம் எல்லாருக்குள்ளே இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆண்டவருக்குள்ளாக ஸ்திரப்பட்டு நிற்கிறேன். ஏனென்றால் நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் எல்லாமே செய்ய முடியும். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அதனால் எனக்கு கர்த்தர் சொன்னது எல்லாவற்றையுமே, எனக்கு கர்த்தர் என்ன முன் குறித்திருக்கிறாரோ, என்னை குறித்த பரலோகத்தின் திட்டம் எதுவோ கண்டிப்பாக அது நிறைவேறும். என் தேவனால் அதை நிறைவேற்ற முடியும். இந்த ஒரு விசுவாசம் மட்டும் என்றைக்குமே ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கைக்குள்ளேருந்து வெளியில் வந்துடவே கூடாது. இந்த ஒரு அசைக்க முடியாத அளவுக்கு உங்களுக்குள்ளே இது ஸ்ட்ராங்காக மாறணும். அப்படி மாறும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற அந்த மேலான திட்டங்கள் நிறைவேற ஆரம்பிக்கும். ஏனென்றால் சத்ருவினுடைய போராட்டங்கள் இல்லாமல் இருக்காது. ஏனென்றால் நீங்கள் தேவனோடு நெருங்க 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 நீங்கள் பார்க்கக்கூடிய அடுத்த விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னா, சுற்றிலும் சத்துருக்களினுடைய போராட்டங்கள் தீவிரமாக எழும்ப ஆரம்பிக்கும். அப்போ அவைகள் மத்தியிலே தான் என் தேவன் கிரியை செய்ய போகிறார். இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனோடு நெருங்க 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 எதிராளியாக இருக்கிற பிசாசுக்கு அது ரொம்ப 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 அவனை டென்ஷன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்போ அவன் தன்னுடைய காரியத்தை செய்ய ஆரம்பிக்கும் போது ஒரு தேவனுடைய பிள்ளை என்ன செய்யணும் அப்படின்னா, சத்துரு எனக்கு விரோதமாக எழும்புகிறவன் தான், தேவனுடைய திட்டத்திற்கு விரோதமாக நிற்கிறவன் தான், ஆனால் என் தேவன் எல்லாவற்றையும் என்னுடைய நன்மைக்காக செய்கிறவர். அவர் ஒன்று முன் குறிச்சிட்டார்னா அதுக்கு எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, எத்தனை மனிதர்கள் எழும்பினாலும் சரி, என் தேவன் அதை கண்டிப்பாக செய்து முடிப்பார். அவரால் முடியாத காரியம் ஒன்றும் கிடையாது. ஏனென்றால் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன்னு சொல்லி இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிட போகிறீங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வேன்னு சொன்ன அந்த நன்மைகள்
நன்மைகளையும் அந்த ஆசீர்வாதங்களையும் அந்த கிருபைகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்வது அதிக நிச்சயம். ஆண்டவரிடத்தில் இன்றைக்கு நம்ம ஒரு விசுவாச அறிக்கையிட போகிறோம். ஆண்டவரே, நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன். எங்களுக்கு நீங்கள் சொன்ன வார்த்தையில் ஒரு வார்த்தை கூட தவறப்போவதில்லை. எல்லாவற்றையும் நீர் செய்து முடித்து என்னை மகிழ பண்ண போகிறேன்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுக்கலாமா? தகப்பனே, உடைய கரத்தில் எங்களை முழுவதுமாக ஒப்புக் கொடுக்கிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இம்மட்டும் உடைய கிருபையின் வலக்கரத்தினால எங்களை தாங்கி ஏந்தி பலப்படுத்தி வந்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் இந்த வார்த்தையின்படியே தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கு நாங்கள் அறிக்கையிடுறோம். தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையிலேயும் நீர் எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக செய்து சகலத்தையும் நீர் செய்து முடிப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, விரோதமாக எழும்புகிற மனிதர்கள் எத்தனை பேர் இருந்தாலும் சரி, என் தேவன் எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடிக்க வல்லவர் என்பதை நாங்கள் விசுவாசித்து உம்முடைய சமூகத்தில் அறிக்கையிடுகிறோம். கர்த்தர் எங்களை ஆளுகை செய்ய வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.